straight away to the word of God. நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். Let me turn your attention to 1 Corinthians chapter 15 and 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15 And if Christ be not risen, then is our preaching vain, and your faith is also vain. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. Unless and until Jesus has risen, if we don't understand the meaning of the resurrection, there is no meaning in partaking the communion. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் அதிகமாய் அறியாமல் இருந்து திருவிருந்திலே பங்கெடுப்பது இது அர்த்தமற்றதா இருக்கும். So we should understand what exactly resurrection is. உயிர்த்தெழுதலின் அர்த்தத்தை நாம் சரியாக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். See, when Jesus Christ instituted the communion, அதாவது இயேசு கிறிஸ்து திருவிருந்து பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னபோது it was before his death. அது அவருடைய மரணத்துக்கு முன்பதாக செய்த செயல். But the condition is that when you do that in remembrance, it includes his death and resurrection too. நீங்கள் திருவிருந்திலே கையெடுக்கும் பொழுது அது அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைக்கிறதா இருக்கிறது. And the death and resurrection is so important in our life that when we understand that totally, we are children of God. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் முழுமையாக நாம் அறிந்து கொள்ளும்போது அது கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு அது ஏற்றதா இருக்கிறது. So what happened on the first day of resurrection? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் முதல் நாளில் என்ன நடந்தது? When we turn our attention to John chapter 20, யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி பார்க்கும்போது verse 1 and 2, 20ஆம் அதிகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிக்கும்போது வாரத்தின் முதல் நாள் காலை அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைந்திருக்கிற கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்தில் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். See, 3 days have passed. இயேசு மரித்த பிறகு 3 நாள் கடந்து விட்டது. 3 long days. 3 நீண்ட நாட்கள். And there was total silence. 3 நாட்கள் மிக அமைதியாய் காணப்படுகிறது. And it was, they had breathless days in their lives. அவங்க அதாவது சீஷர்கள் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு மூச்சியற்ற நிலைமை அமைதல் காணப்பட்டது. But everything else was the same. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. The sun rose. சூரியன் எழுந்திருக்கிறது. The birds were singing. நார்மலா எல்லா பறவைகளும் அது தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. And everybody was, doing their chore of work every day. வேலைக்கு போறவங்க மற்ற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. It was only Jesus' disciples, yes, and his beloveds were worried. இங்க இயேசுவுடைய சீஷர்களும் அவரோடு இருந்த மற்ற உறவினர்களும் மட்டும்தான் சோகமா இருக்கிறார்கள். And all the things that happened on that particular day, all the things that happened on that particular day, அந்த குறிப்பிட்ட நாளில் இதெல்லாம் நடக்கும்போது they were trembling about what is going to happen in next. அதாவது இயேசுவுடைய சீஷர்களும் அவரோடு இருந்த ஜனங்களும் இனி என்ன நடக்க போகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Though they knew everything that would happen was foretold by Jesus to them, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் மரித்த பிறகு என்ன நடக்கும் என்று சொன்ன பிறகும் they did not understand him fully. அவரை முற்றிலுமாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை. They did not take that as a promise that what he said would really happen. இயேசு உயிரோடு இருக்கும்போது தம்முடைய ஜனங்களிடத்திலே சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன? நான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே துக்கமாக இருக்கிறார்கள். And that's why we see that these
ladies went early in the morning to the tomb. ஆகவேதான் இந்த சில பெண்கள் அதிகாலையிலே கல்லறையிடத்துக்கு போனார்கள். They did not go with any hope that Jesus has risen. இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கல்லறைக்கு போகவில்லை. They went to fulfill their ritual. அவர்கள் தங்களுடைய காரியங்களை, அதாவது என்ன சொல்றது, சடங்காச்சாரங்களை செய்யும்படி போனார்கள். They wanted to do it on the previous day. அவர்கள் இதை முன்னதாக செய்ய நினைத்தார்கள். But they could not do because it was the great Sabbath day. ஏனென்றால் அது சாபத் சனிக்கிழமையா இருந்தது. So they postponed the ritual for the next day. ஆகவே அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பிணத்துக்கு செய்ய வேண்டிய சடங்காச்சாரத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி போட்டார்கள். They prepared everything the previous day. அந்த சனிக்கிழமை எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விட்டார்கள். Early in the morning, அதிகாலையிலே போனார்கள். even when it was dark, இருட்டா இருக்கும் போதே கல்லறைக்கு போனார்கள். they went to the grave. அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். Oh, it was not a problem for them that it was dark. அவர்கள் கல்லறைக்கு போகும்போது இருட்டா இருப்பது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. But they wanted to just fulfill the ritual that was pending. அவர்கள் நினைச்சது என்ன, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சடங்காச்சாரத்தை, ஒரு பிணத்துக்கு செய்ய வேண்டியதை செய்ய நினைத்தார்கள். Many times we all are like that. நிறைய முறை நம்ம கூட இவங்கள மாதிரி தான் இருக்கும். Today morning we have come with great hope. இந்த காலவெளியில ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் சபைக்கு வந்திருப்போம். We have come to fulfill some ritual. இங்கே ஒரு ஆவிக்குரிய சடங்காச்சாரத்தை செய்ய தான் வந்திருப்போம். Today is March 1st. இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி. So pastor has arranged communion service here. இன்னைக்கு திருவிருந்து பாஸ்டர் ஒழுங்கு செய்திருக்காரு. So we will all go there and attend that. இன்னைக்கு போய் ஒரு ஆராதனையில உட்கார்ந்துருவோம். But what is that going to give? We have no hope. ஆனா என்ன ஆண்டவர் கொடுக்க போறாரோ அத பற்றி நம்பிக்கை இல்ல. Mary and company went to the grave like that only. நிறைய பேர் இப்படி தான் வந்து கல்லறைக்கு போயிட்டாங்க. They did not expect Jesus to be risen. அதாவது இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. They just wanted to do all the rituals that was pending. அதாவது இவர்கள் செய்ய நினைச்ச காரியங்கள் தாமதமா இருந்ததிலே அந்த சடங்காச்சாரத்தை செய்ய தான் முற்படுகிறார்கள். This morning let us ask ourselves. இந்த காலவெளியில் நம்மை பார்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Have we come to just fulfill the ritual? இன்றைக்கு நான் நினைக்கிறேன், நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறது, நம்ம ஆராதனை பண்றதெல்லாம் ஒரு சடங்காச்சாரத்தை நிறைவேற்றிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? Or have we have the real belief, whatever promise the Bible says, yes, that is going to be fulfilled in my life? இல்ல நான் வந்து ஒரு சடங்காச்சாரமான ஆராதனையோ கடமை செய்யறதுக்கு வரல. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே நான் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்ற அர்த்தத்தோடு வந்திருக்கிறோமா? Whatever he has promised, he will fulfill it. ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றவே அவர் இருக்கிறார். So it is part of my duty to be in his presence and worship him. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் வந்திருப்பது நம்முடைய கடமை. This morning I have come on his invitation. இந்த காலவெளியிலே அவர் நமக்கு கொடுத்த அழைப்பின் நிமித்தமாகவே இங்க வந்திருக்கிறோம். I am in his presence. நான் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். The Lord who said, I will never leave you nor forsake you, I am with you always, lo unto the end of this world is in our midst. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட சதா காலமும் உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு இருப்பேன். And that Lord is here in our midst. அப்படி சொன்ன ஆண்டவர் இங்கு இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். Have you really come to feel his presence? இந்த கால ஆராதனையிலே அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தை நீங்கள் உண்மையாக உணரவே இங்கு வந்தீர்களா? Or have you come just one more Sunday? இது வர ஞாயிற்றுக்கிழமை, இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சடங்காச்சாரம் மாதிரி வந்துட்டு போயிடலான்னு வந்திருக்கிறோமா? We should not use it as a ritual. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வந்து ஒரு சடங்காச்சாரமா நினைக்க கூடாது. But we should use it, as the promise of God that his presence is with us always. தேவ பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறது. ஆகவே நான் தேவ சமூகத்துக்கு போய் ஆராதிக்க வேண்டும் என்கிற விசுவாசம் காணப்பட வேண்டும். The women who went to the grave, இந்த பெண்கள் யாரெல்லாம் கல்லறைக்கு போனார்களோ, they expected to see the dead body. அவங்க நினைச்சது என்ன, பிணம் இருக்கும், டெட் பாடி இருக்கும்னு நினைச்சிட்டு போனாங்க. And do the rest of the rituals. அங்க போய் இந்த மரித்த சரீரத்தை பார்த்து நம்ம கடமையெல்லாம் செய்யலாம்னு நினைச்சாங்க. They bought spices and perfumes and all those stuff that is required
for the body. நீங்களாம் வேதத்தில் படிச்சிருப்பீங்க, அந்த மரித்த சரீரத்துக்கு கொண்டு போக வேண்டிய வாசனை பொருட்கள் எல்லாம் இவங்க கொண்டு போனாங்க. So they went there expecting that. அவங்க என்ன எதிர்பார்த்து கல்லறைக்கு போனாங்க? இயேசு மரித்திருப்பார், அவருக்கு நம்ம வாசனை பொருட்கள் எல்லாம் தூவிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு போனாங்க. What happened? ஆனா என்ன நடந்தது? When they reached there, அவர்கள் அங்கே கல்லறைக்கு போகும்போது they found the stone moved. அங்கே இயேசுவை அடைச்சி வச்சிருந்த கல்லு தள்ளப்பட்டிருக்கு. Amen. Hallelujah. Hallelujah. The stone was moved. அங்கே கல்லறையின் கல்லு மூடப்பட்ட கல் தள்ளப்பட்டிருக்கிறது. You know what happened? I have very less time. I can't explain all those things. Let me go further. The previous day, the government had put the seal. அதாவது இயேசுவை கல்லறையில் வைத்து விட்ட பிறகு அந்த அரசாங்கம் ஒரு பெரிய கல்லை மூடி அந்த கல்லறைக்கு சீல் வைத்தது. There were guards guarding the tomb. அதே சமயத்துல அந்த கல்லறை உள்ளேயும் வெளியும் வந்து பாதுகாப்புக்கு சேவகர்களை அரசாங்கம் நிக்க வச்சாங்க. But then what happened? என்ன நடந்தது? There was a great earthquake. அங்கே பெரிய பூமி எதிர்ச்சி உண்டானது. Hallelujah. Hallelujah. And the angel moved the stone. தேவதூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான். All the guards they disappeared from there. எல்லா பாதுகாவலர்கள் காணாமல் போனார்கள். Now the empty tomb was there. இப்போ கல்லறை பார்த்தா காலியா இருக்கு. It was open. அது திறந்திருக்கிறது. Why did it be open early in the morning? ஏன் அதிகாலையில் அந்த கல்லறை திறக்கப்பட வேண்டும்? These women who were going to the tomb, இந்த கல்லறைக்கு போன பெண்கள், they were expecting to see the dead body. அவர்கள் செத்த பிணத்தை பார்க்க தான் போனாங்க. But they found this open. ஆனா அப்படி போனவங்களுக்கு பார்த்தாங்க அற்புதம் காத்திருக்கு. You know what they said? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Oh, somebody has stolen my Jesus body and gone. இயேசுவை பார்க்க போன ஜனங்க நினைச்சாங்க யாரோ இயேசுவை கொண்டு போயிட்டாங்க. And they was complaining about that. அத குறித்து அவங்க வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. They were worried about Jesus body. இயேசுவின் சரீரத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. If you have taken it, please give it back. ஓ, யாராவது இந்த இயேசுவை எடுத்துட்டு இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. This was their faith. இதுதான் அவங்களுடைய அற்ப கேவலமான விசுவாசம். Hallelujah. Many times we also think like that. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் இதுல இருந்து क्वेश्चन கேட்பேன் நான் next week. Hallelujah. We also think that Jesus, you know, whatever he said is not going to happen in our lives. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நிறைவேற போறதில்லைன்னு நினைச்சிட்டு தான் இன்னும் மரித்த பிணத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். Like those ladies, they were expecting the dead body. இந்த கல்லறைக்கு போன ஸ்திரீகள் அந்த செத்த பிணத்தை தான் எதிர்பார்த்து போனார்கள். Now they have the spices and the perfumes in their hand. பாருங்க, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து இருந்தால் இதெல்லாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. They want to do their service. அவங்க போய் ஆண்டவருக்கு அந்த வாசனை பொருட்கள் கொடுக்கலாம்னு போறாங்க. We are also like that. நம்ம கூட நிறைய பேர் சர்ச்சுக்கு அப்படி தான் வந்துனுகிறோம். We bring like this spices and perfumes. ஆலயத்துக்கு வந்து வாசனை பொருட்களை கொடுத்துட்டு ஆண்டவர் செத்து போயிட்டார்ன்ற நினைப்புல தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். Somehow we want to just do this ritual and go back. எப்படியே சபைக்கு வந்தோம், ஏதோ பாரம்பரியமா ஏதோ ஆராதனை பண்ண போயிடுறோம், அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Do we crave to understand the truth? ஒரு ஆழமான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? Do we really submit ourselves before the promise of God? தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? Do we understand what Jesus spoke to us? இயேசு நம்மோடு பேசியிருக்கிறார் என்கிற புரிதல் இருக்கிறதா? If we would have understood, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டிருந்தால், if they had understood, அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை புரிந்திருந்தால், they would have proclaimed the gospel right there. அவர்கள் கல்லறைக்கு வாசனை பொருட்களோடு போயிருக்க மாட்டார்கள், உயிர்த்தெழுதலின் ஆடல் பாடலோடு போயிருப்பார்கள். But amen, hallelujah, it was not so. It was not so. அதனால அப்படி நடக்கல. Oh, the angel had to tell them. தேவதூதன் வந்து இவங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. Why do you look for the dead in among the living one? நீங்கள் உயிரோடு எழுந்த தேவனை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று தேவதூதன் அவரோடு பேசினார். He is already risen. நீங்கள் தேடுகிற இந்த மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். He is no more here. அவர் அங்கே இல்லை. Amen. Hallelujah. Come on, give a clap to the Lord. பலமா. We always look for the Lord in the wrong place. நம்ம ஆண்டவரை தவறான இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். Because we don't believe what he said. அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம இன்னும் நம்பல, அதான் பிரச்சனை. This morning let me challenge you. இந்த காலவெளியில் நான் சவால் பண்ணி சொல்கிறேன். Whatever the Bible says,
வேதம் பைபிள் என்னெல்லாம் சொல்லுகிறதோ jot nor jot shall not change. ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் கூட தப்பக்கூடாது. Everything what is said so far has come true. அவர் என்ன வேதம் என்னன்னா சொல்லி இருக்குதோ அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. And whatever he has said will also come true. இன்னெல்லாம் சொல்லி நிறைவேறாம இருக்கா அதெல்லாம் நிறைவேற போகுது. There is nothing that the Bible cannot answer you. பைபிள் உனக்கு என்ன பதில் சொல்லுதோ இல்லையோ, Whatever it is. என்னவா இருந்தாலும் சரி. These days people talk about AI, artificial intelligence. இந்த காலத்துல பார்த்தா AI குறித்து ரொம்ப பிரபலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. Artificial intelligence is foretold in the Bible long back. ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் AI வந்து பைபிள் இருக்கு. I mean, it's all fall back from the Bible. What people are, we are just discovering things now. எதெல்லாம் விஞ்ஞானிக கண்டுபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் பைபிள் ஏற்கனவே இருக்கு. It's all there. எல்லா பைபிள் இருக்கு. There is nothing that is missing there. இங்க எதுமே தவறா காணாம போனதே கிடையாது. We just have to find out that. நாம கண்டுபிடிக்கணும் அதான். And it takes some time. நேரம் எடுக்கும். Because we have to dig deep. ஏனென்றால் ஆழமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். The deeper we go, எவ்வளவு வேதத்து வசனத்துல ஆழமா போறோமோ the better things you get. சிறப்பானதை கண்டுபிடிக்கலாம். And I need not talk. நான் சொன்ன கல்லு பாருங்க, டைமண்ட்ஸா? Diamonds are also. Hello. Diamonds are also, got from carbon actually, which is very old. It takes long time to get that. டைமண்ட் கூட எடுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். I am talking about, real good pearls. அதாவது வைடூரியத்தை பற்றி நான் பேசுறேன். If you want to get pearls, you have to go deep under the sea. நீங்க இந்த வைடூரியம் எடுக்கணும்னா கடல் ஆழ மட்டத்துக்கு போகணும். You have to really go inside. ரொம்ப கடல் ஆழத்துக்கு போகணும். When you get there only you will get those precious things. அந்த வைடூரியம் எல்லாம் டைமண்ட் எல்லாம் பார்த்தா கடல் ஆழத்துல தான் கிடைக்கும். What do you find on the top of the sea? கடல் மேல என்ன இருக்கு? Waste. ஒண்ணுமே இல்ல. What flows around? What floats? வெறும் வந்து அலைகள் தான் பார்க்க முடியும். What something that floats which is cheap, like plastic, like the waste things, paper. இந்த கடல் மேல பாத்தீங்கன்னா கடல் ஓரத்துல பாத்தீங்கன்னா வேஸ்டான பொருட்கள் தான் வீசி எறிஞ்சிருப்பாங்க. You just collect that and there's no use. நம்ம வந்து கடல்ல வந்து ஆழத்தை கண்டுபிடிச்சு வைடூரியத்தை எடுக்காம பிளாஸ்டிக் பேப்பர் பொறுக்கின்கிறோமா? So the word of God is such a deep thing that you have to every day dive into it. நீ சிறந்ததை பெற்றுக்கணும்னா கடல் ஆழத்துல போய் எடுக்கணும். Don't try to just pick something what you get. போய் பிளாஸ்டிக் பாட்டிலையும் போட்ட பேப்பரையும் பொறுக்கிட்டு இருக்க கூடாது. You go deep inside. கடல் ஆழத்துக்கு போக வேண்டும். Then you will get it. அப்போ சிறந்ததை பெற்றுக்கொள்ளலாம். Those ladies who went to the tomb, இந்த சகோதரிகள் கல்லறைக்கு போனாங்க இல்லையா, they just did not have that faith what Jesus said. அந்த கல்லறைக்கு போனவங்களுக்கு விசுவாசம் சரியில்லை. They thought, he is dead. அவங்க நினைச்சிட்டு போன இயேசு செத்து போயிட்டாருங்க. Somebody has stolen his body. இயேசு யாரோ களவாடி கொண்டு போயிட்டாங்க. Please give that back. யாராவது எடுத்துருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. But now they know. ஆனா இப்ப தெரியும். That angel said he is no more, he is risen. தேவதூதன் சொன்னான், நீங்கள் தேடுகிற இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். Hallelujah. Hallelujah. Jesus meets them at the grave. இயேசு அந்த கல்லறையிலே அவர்களை சந்தித்தார். And calls. The moment they hear Jesus' voice, அவர்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே they recognized. அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Many times
we fail to recognize. நிறைய முறை ஆண்டவரை கண்டுபிடிக்க நம்ம தோற்று போறோம். So we don't understand. நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. But Mary Magdalene understood the voice of ஆனால் மகதலேனா மரியாள் இயேசுவின் சத்தத்தை புரிந்து கொண்டாள். Immediately she said, Rabboni. அவள் உடனே சொன்னாள், போதகரே என்று அழைத்தாள். Hallelujah. ஹல்லேலூயா. How many times Jesus has called us? எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு? How many times he has spoken to us? எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்காரு? Have you really understood his calling? நீங்க அவருடைய சத்தத்தையும் அழைப்பையும் நீங்க என்னைக்காவது முழுசா புரிஞ்சிருக்கீங்களா? Have you really identified his voice? நீங்க எப்பவாவது இது கடவுளுடைய சத்தம் தான் என்று கண்டுபிடிச்சிருக்கீங்களா? Many times we have not. அநேக முறை நாம் தவறி இருக்கிறோம். That's why we are confused. ஆகவே தான் இன்னும் குழப்பமான விசுவாசிகளாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். Oh, if somebody has taken that body, please give back. அந்த அம்மா சொல்றாங்க, யாராவது இந்த இயேசுவை கொண்டு போயிட்டு தான் எனக்கு கொடுத்துருங்கன்னு கேக்குது அந்த We அம்மா. also plead like this every time. நிறைய முறை இப்படி தான் நம்ம கூட மற்றவங்க கூட கேட்டுன்னு இருக்கிறோம். Lord, every time I pray, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கிறேன், but I don't get an answer. எனக்கு பதிலே வருதில்ல. You don't talk to me. நீங்க என்கிட்ட பேசுறது இல்ல. You don't listen to me. என்ன கவனிக்கிறது இல்ல. You don't care about me. என்ன நீங்க ஒன்னும் கேர் பண்றதே கிடையாது. You ignore me. நீங்க என்ன புறக்கணிக்கிறீங்க ஆண்டவரே. This is how we complain to him. இதுதான் எப்பவுமே நம்முடைய புறங்குறுதலா இருக்கிறது. But our Lord never leaves us or ஆனா நம்ம ஆண்டவர் ஒருபோதும் எப்போ கைவிடுகிற தேவன் இல்லை. He is always with us. அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். You take that promise. நீங்க அந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். Believe that. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். When you partake in the communion நீங்க today, இன்னைக்கு திருவிருந்தில கையெடுக்கும் போது let it be meaningful to you. அது அர்த்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். Amen. He is no more here. அவர் இன்னும் கல்லறையில் இல்லை. He is risen. அவர் உயிரோடு இருக்கிறார். And he lives with us. அவர் நம்மோடு வாசமா இருக்கிறார். Every day, ஒவ்வொரு நாளும், every minute, ஒவ்வொரு வினாடியும் he guides us. அவர் நம்மை வழி நடத்துகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. May God bless you all. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.